ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் காய்ஸ். இன்றைக்கி நம்ம கூட என்ன வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மகேந்திராவோட ஸ்கார்பியன் என், சரிங்களா? ஸோ த பிக் டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2026 இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ பழைய ஸ்கார்பியனுக்கும் ஸோ இந்த மாடல் காருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸ்கார்பியன் என் வாங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஸோ இந்த காரில் என்னென்ன அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தமிழில் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி காரோட ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கார்ஸ் அண்ட் பைக் ரிவ்யூஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க காய்ஸ், எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கார்பியன் என் த பிக் டேடி வந்து நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த கார் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ நல்லா இருக்கேன் சார். ஸோ மகேஷ் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த காரில் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஸ்கார்பியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 இயர்ஸாகவே நம்ம அந்த வெஹிக்கிளை வந்து மகேந்திராவில் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக 2022 ஸ்கார்பியோ என்னன்ற ஒரு வண்டியை லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த லான்ச்சிங் கூட நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக போச்சு. ½ அன் ஹவரில் 1 lakh புக்கிங் சம்திங் வரைக்கும் வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருப்பியும் நியூவாக ஒரு அப்டேஷன் தான் கொடுத்துருக்கோம். என்னன்றது பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல் இண்டிகேட்டர்ஸுமே வந்துடும். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாக் லேம்ப். ஸோ இந்த வேரியண்ட்டில் 540 டிகிரி கேமரான்றது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை நான் கிளியராக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த 540 டிகிரி கேமரா வந்து உங்கள் பார்க்கிங்க்கும் சரி, ஸோ எவ்ரிதிங், எந்த ஒரு நீங்கள் ஒரு இக்கட்டான அந்த டிராஃபிக்கில் ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும் போதுமே உங்களுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அலாய்வில பொறுத்த வரைக்கும் நம்ம R18 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 2026 மாடலில் அதை கொஞ்சம் லுக் வைஸும் நம்ம கொஞ்சம் ப்ரீமியம் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அட்ரனாக்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். சென்ட்ரல் லாக்கிங், அன்லாக்கிங், சன்ரூஃப் ஓப்பன், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில். ஸோ நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம அட்ரனாக்ஸில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ட்ரிப்பு, கஸ்டமர் கிட்ட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கூட நீங்கள் கூகுள் ட்ராக் மாதிரி மொபைல்லையே பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசாட் லேம்ப் போட்டு ஆர் இண்டிகேட்டர் நீங்கள் போட்டிங்கனாலும் சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அந்த சின்ன லைட்டாக இருந்தாலுமே நம்மளது சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அண்ட் தென் ரியரில் பூட் பார்த்தீங்கன்னா ஸோ 7 சீட்டர் வெஹிக்கிள். இன்கேஸ் நீங்கள் 5 மெம்பர்ஸ் தான் போகிறீங்கன்ற பட்சத்தில் சீட் நம்மளுக்கு 7 சீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 180 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆர் எல்ஸ் நம்ம அந்த சீட்டை மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு மேக்ஸிமம் 290 to 300 லிட்டர்ஸ் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த நம்மளுக்கு ரியர் வைஸ் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர், டீஃபாகர், வைப்பர், ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ க்ரோம் ஹேண்டிலில், டோர் ஹேண்டிலில் சென்ட்ரலைஸாக பார்த்தீங்கன்னாலும் க்ரோம் இருக்கும். டோர் ஹேண்டிலில் போனாலும் டிரைவர், கோ டிரைவர் அண்ட் பூட்டில் கீலெஸ் என்ட்ரியுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீலெஸ் என்ட்ரின்னு சொன்னது இந்த டிரைவர் சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் ரெயிலுமே நம்ம கொடுத்துருக்கோம். ரூஃப் ரெயிலுன்றது நீங்கள் அக்ரெசிவாக இருக்குன்னா ஃப்ரண்ட்லேருந்து லுக்கு பார்க்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் வண்டியோடது. ஸோ எக்ஸ்டீரியரில் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்டீரியரில் போய் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? ஆல் விண்டோ பவர் விண்டோஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், மிரர் லாக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ORVM அட்ஜஸ்டபிளுமே நம்ம எலக்ட்ரிக்கில் இருக்குது. ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMும் வந்துடும். அண்ட் தென் வந்து டிரைவர் சைடு மட்டும் நம்ம எலக்ட்ரிக் சீட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கோம். 6-way பவர் சீட் அட்ஜஸ்டபிளும் உங்களுக்கு வந்துடும். லம்பார்ட் சப்போர்ட்டுமே நம்ம ஆட் ஆன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, அந்த லெதர் டோர் ட்ரிம் எல்லாமே நம்மளுக்கு லெதரேட் ஃபினிஷிங்கில் தான் வரும். இதை தவிர்த்து புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது.
ஸோ அகெயின் நம்மளுக்கு அந்த ஸ்டேரிங்லேயுமே கிரிப்னஸ் கிடைக்கணுன்றதுக்கோசம் லெதரேட் கிரிப்னஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதில் வந்து டிரைவ் மோட்ஸ் இருக்குது, ஜிப் ஜாப் ஜூம்ன்ற மோட்ஸுமே நம்ம நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வேரியண்ட்டோடய நீங்கள் உட்காந்து இந்த வண்டியை ஓட்டும் போது நீங்கள் அந்த கரெக்டான அட்ஜஸ்டபிள் சீட் வைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் ப்ரெசன்ஸுமே நல்லாயிருக்கும். ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்கன்னா ப்ரீமியமாகவும் இருக்கும் வண்டி. இப்போ நீங்கள் இந்த பிக் டேடின்னு சொல்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து ஓட்டும் போது மற்ற வெஹிக்கிளை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியரன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் பிக் டேடின்னு இதுக்கு பேர் சொல்கிறது அதான் காரணம். இன்கேஸ் நீங்கள் சவுத் சைட்லாம் போனீங்கன்னா கூட இந்த வண்டி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதில் வந்து முன்னாடி இருந்த மாடலை விட அப்டேட்டட் என்னென்னா 10.25 டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஃப்ளோட்டிங் டிஸ்பிளேவும் நம்ம கொடுத்துருக்கோம் இன்ஃபோடெயின்மெண்ட்டு. இது 12.3 inches வரும். அகைன் ஒயர்லெஸ் சார்ஜருமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லெவல் 2 ADAS சர்டன் நம்ம எல்லா வண்டிலையும் வர மாதிரி நல்ல ஆட் ஆன் ஃபீச்சர்ஸோட நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நீங்கள் சீட்ஸ் 7 சீட்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லெதரேட் ப்ரீமியம் சீட்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து பேனரோமிக் சன்ரூஃபும் நம்ம இந்த 2026 மாடலில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வித் 12 ஸ்பீக்கர் சோனி சிஸ்டம் அண்ட் சப்வூஃபரோட. ஸோ எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வண்டியோட வீல் பேஸ் எடுத்திங்கன்னா 2750 mm வரும். ஸோ ஆக்சுவலாக அந்த வீல் பேஸை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு எது காரணம்னா முன்னாடி ஒரு பர்சன் உட்காடுறாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கிளியராக கான்ஃபிடென்ட்டாக கம்ஃபர்ட்டாக உட்காரலாம் தான் நான் உட்காந்து காமிக்கிறேன். நீங்கள் அந்த லெக் ரூம் எல்லாமே கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உட்காடுறாங்கன்னா டிரைவர் ஓட்டும் போதும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை கொஞ்சம் வயசானவங்க யாராவது உட்காடுறாங்கன்னா இந்த லிவரை மட்டும் மேலே புல் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்பவும் ரிக்ளீன் பண்ணி உட்காந்துக்கலாம். லாங் டிரைவ் போகும்போதும் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ரியரில் ஏசி வெண்ட்டுமே அவைலபிள் கொடுத்துருக்காங்க வித் ஃபேன் ஸ்பீடோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம் ரெஸ்ட் வித் கப் ஹோல்டரோடவும் இருக்குது. இதில் வந்து லெதரேட் ஃபினிஷிங் ப்ரீமியம் சீட்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் மட்டும் இல்லாமல் ரியரில் உட்காந்து பார்த்தாலுமே அந்த ஒரு கம்ஃபர்டபுள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ எந்த வெஹிக்கிள் எடுத்தாலுமே இப்போ இருக்கிற ஹீட்னஸ் அந்த வெயில் கோசம் ஸோ சன்ஃப்ளேம் அந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம 2026 லான்ச் ஆன ஸ்கார்பியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூவி கட் கிளாஸ் விண்ட்ஷீல்டு அந்த மைல்டு க்ரீன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹீட்டு உள்ளே அப்சர்வ் பண்ணாமல் கூலிங்குமே நல்லா பார்த்துக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த மிட் க்ரீன் வந்து லைட்டாக தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ரியரில் பார்த்தாலுமே சரி ஃப்ரண்ட்டில் பார்த்தாலுமே சரி உங்களுக்கு அது வந்து லைக் ஈஸியாகவும் தெரியும். இல்லை நம்மளுக்கு இப்போ இந்த வீடியோஸில் தெரியல அப்படின்னா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். டீசல் இன்ஜின் 2.2 லிட்டர் இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின் ஹாக் கொடுத்துருக்கோம். அதுலேயே பெட்ரோல் போகிறீங்கன்னா 2 சிலிண்டர் இன்ஜின் அஸ் சேம் 4 சிலிண்டர் இன்ஜின் ஸ்டாலியன் என்ற இன்ஜினுமே நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டுத்துலேயுமே பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் அவைலபிள், டீசல்லையும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் அவைலபிள். இந்த வெஹிக்கிள் டீசல் மேனுவல் போகிறீங்கன்னா 2.2 லிட்டர் இன்ஜின் வரும் 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இதில் வந்து மைலேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேனுவல் எக்ஸாக்ட் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ மேனுவலாக நீங்கள் போயிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 11.5 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் யூ கேன் கோ டு த ஆட்டோமேட்டிக்னா மேக்ஸிமம் 10. ஸோ அதே பெட்ரோலில் போகிறீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே 9 வரும். அதே ஆட்டோமேட்டிக்கில் ஹைவேல போகிறீங்கன்னா மேக்ஸிமம் 12 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இந்த பட்ஜெட்டில் மற்ற பிராண்ட் எதுலேயா இருந்தாலுமே கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸ்ஷோரூமில் வித்தும் சரி லென்த்தும் சரி வீல் பேஸுமே சரி நம்ம தான் கொஞ்சம் பக்காவாக கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பில்டு குவாலிட்டியுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பேனட்டுடைய லென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஓட்டும் போது அந்த கான்ஃபிடென்ட் லெவலோட நீங்கள் ஓட்டலாம். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஜிஎன் கேப் நம்மளுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் தான் வரும். ஸோ இதே இந்த 13 lakhs பட்ஜெட்டில் எக்ஸ்ஷோரூமில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 13 lakhs பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எடுக்கலாம். ரெண்டாவது வந்து இப்போ கம்பேரிட்டிவ்லி நம்ம எல்லா வெஹிக்கிளுமே கம்பேர் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ஷோரூமே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வரும். ஸ்கார்பியோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 13 lakhsலேருந்து டாப் எண்ட் வரைக்குமே நம்ம எல்லா மாடல்ஸுமே அவைலபிள் தான் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு ஃபேமிலிக்காக 7 சீட்டர் வெஹிக்கிள் கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு லெதரேட் ஃபினிஷிங் சீட்ஸ் ப்ரீமியமாகவும் நம்ம ஃபீல் பண்ணலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆல் ரோட் நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஹில் ஸ்டேஷன் ஆர் நம்ம இதில் மோட்ஸ்னுமே நம்ம நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மட்டு சேண்ட் அப்படின்ற 4 வீல் டிரைவில் நிறைய மோட்ஸுமே இருக்குது. எது வேணுமோ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ இந்த வண்டியுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். ஜூப்ளியன் மோட்டார்ஸ் வேளச்சேரியில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து இன்னொரு அட்ராக்டிவான 2 கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் கொஞ்சம் மிட் வேரியண்ட்லேருந்து. என்னென்ன கலர்னு கேட்டிங்கன்னா கேலக்ஸி கிரேவும் ஓஷியானிக் ப்ளூன்ற கலரும் நம்ம இன்பில் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இதில் ஆல்மோஸ்ட் 5 கலர்ஸ் வரும். எவரெஸ்ட் ஒயிட், ஷெல்ட் பிளாக், டீப் ஃபாரஸ்ட், ஓஷியானிக் ப்ளூ, கேலக்ஸி கிரே. ஸோ இந்த 5 கலர்ஸுமே அவைலபிள் தான். ஸோ நீங்கள் எந்த வெஹிக்கிள் மகேந்திராவில் பார்க்கணுன்னாலும் கூட
நீங்கள் வேளச்சேரி ஷோரூம் ஜூப்ளியண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து நம்மளோட மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் அவைலபிளாக இருக்காரு. ஸோ நீங்கள் நம்மளோட ஜூப்ளியன்ட் மகேந்திரா ஷோரூம் வந்தீங்கன்னா இந்த கார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுனாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த காரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சார் கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. உங்களோட வேல்யூபிள் டைம் ஒதுக்கி இந்த லேட்டஸ்ட் மாடல் காரை நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். சரிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்காங்க மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த காரோட ரிவ்யூவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 கைஸ்.